உன்னதான் கேக்குற, யார கொலை பண்ணாரு? அம்மாவை. யாரு? அம்மாவை. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த உன் அம்மா பார்வதி சாவுக்கு காரணமே அவன்தான். அவன்தான் கொலைகார பாவி. உதவி செஞ்சவங்கள உயிரெடுத்த பாவி. யாரு? யார் நீ? நீ எப்படி இதெல்லாம் சொல்ற? உன் முகத்தை காட்டு, என்னை திரும்பி பாரு. யார் நீ? சொல்லு, யார் நீ? அப்பா மாணிக்கம்மா. வித்யா, நீங்க? மடி, அவன் நல்லவ இல்லம்மா, உன் அம்மாவை கொன்ன பாவி. நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு சின்னாபின்னமானதுக்கு காரணமே அவன்தான். அவர் தப்பானவர் இல்லப்பா, நீங்க தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, உனக்கு உன் அம்மா மனசு, அதனாலதான் நீ அவனை நல்லவன்னு நம்புற. அவன் என் நண்பனா இருந்த என் கழுத்தறுத்த பாவி. அதுக்காக அவரை கொல்ல நினைக்கலாமாப்பா? இல்லம்மா, நான் அவனை ஊரை விட்டுதான் போ சொன்னேன். ஆனா கை கலப்புல இப்படி ஆயிடுச்சுமா. இத்தனை வருஷமா எங்கப்பா இருந்தீங்க? ஏப்பா என்னைய பிரிஞ்சு வாழ்ந்தீங்க? என்ன துபாய்க்கு அனுப்புன ஏஜென்ட் போலி விசால அனுப்பிட்டாமா. அதனால அந்த ஊர் அரசாங்கம் நான் ஏதோ தப்பானவன்னு நினைச்சு என்ன ஜெயில தள்ளிருச்சுமா. நானும் வெளியில வர எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலமா. தண்டனை காலம் முடிஞ்சுதான் நான் ஊருக்கே வந்தேன். ஏன்பா வீட்டுக்கு வரல? ஏன் எங்களெல்லாம் வந்து பார்க்கல? உங்களை எல்லாம் தூரமா இருந்து பார்த்தேம்மா, அதுவே போதும்னு எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கும் போதுதான் இப்படி ஆயிருச்சுமா. எனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா. அப்படியா? என் கல்யாணத்துல நீங்க இருந்து என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்ட, இப்படி ஜெயில இருக்கீங்களேப்பா. அம்மாடி வித்யா, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பமா, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் உன்னோட அப்பான்னு எந்த நிலையிலையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுமா. சஞ்சய், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? நர்வ்ல அஃபெக்ட் இருக்கிறதால 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. சரி வா போய் பார்க்கலாம். சிஸ்டர் இந்தாங்க. ப்ரோ இங்கே தான் இருக்காரு. அப்பா, அப்பா. ப்ரோ, அப்பா வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுடா. நான் அப்பவே சொன்னேன், ஆனா அவர் கேட்கல. அம்மா மேல இருக்கிற கோவத்துல
அவரை யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது சஞ்சய். வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லல. அம்மா கிட்ட சொல்லிருக்கலாமே விஜய். இவ்வளவு பெரிய விஷயத்த நாம எப்படி தனியா ஹேண்டில் பண்றது? அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சாதாரணமா அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்ததையே அவங்களால தாங்க முடியல. இப்ப அவரை இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு சஞ்சய். சரி விஜய், நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அம்மா சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்ததும் நாம அதை சொல்லிக்கலாம் சஞ்சய். சஞ்சய், ஓ வா வா. அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது என் அண்ணா விஜய். வணக்கம். விஜய் கிட்ட வித்யான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா பிரச்சனை ஆயிடும். வாணினே சொல்லுவோம். விஜய், இது வாணி. வணக்கம். ம், யாரா அப்படி பண்ணது? அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த திருட்டு ராஸ்களை நானே அடிச்சு கொன்னுடுவேன். அவன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சிவியரா பனிஷ் பண்ணணும். அப்பதான் திருந்துவானுங்க. என் அப்பாவாலதான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமைண்டு நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா தாயே, வாணி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே? ம், ஆமா. நான் அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். நீ அதை ரிமைண்ட் பண்ணிருக்கலாம்ல. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வீட்டுல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல. சரி வா போலாம். பார்த்து போயிட்டு வா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எங்க போறேன்னு ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, கட்டின பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போனா ஃபாலோ பண்ணதானே செய்வாங்க. அவ மேல எந்த தப்பும் இல்ல மாப்ள. நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க ரொம்ப பதட்டமா கிளம்புனதா அக்கா சொன்னா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தான் நாங்க ஃபாலோ பண்ணி வந்தோம் மாமா. இங்க எதுக்கு மாப்ள வந்தீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சொல்லுங்க, யார் இங்க இருக்கா? என்னங்க, உங்களை தானே கேக்குறேன். அம்மா, இங்க வந்து பாரு. என்ன மாப்ள, உங்க அப்பா அட்மிட் ஆயிருக்காரு. என்னாச்சு அவருக்கு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? என்ன சொல்றீங்க? அவர் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தாரு? எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணி தான் நானே வந்தேன். இதையே மாப்ள எங்க கிட்ட மறைச்சிங்க? வேதா கிட்ட கூட சொல்லல? மேடம் ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்கள தடுக்க வேணாம்னு நினைச்சேன். உங்க அப்பா ஐசியூ வார்டுல இருக்காரு மாப்ள. இத மறைக்கிறது ரொம்ப தப்பு மாப்ள. இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி, இப்பவாது வேதாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்களேன். வேணாம் அத்தை, அவங்க மீட்டிங் முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அதுக்கிடையில அப்பா ரெக்கவர் ஆயிடுவாரு. ஏங்க, மேடம் ஏன் சொல்லலன்னு கோவப்படுவாங்க. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. வேணாம். அதுக்கு இல்ல மாப்ள, வேதா. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்.
சாரி வித்யா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்களாம் வேற வந்துட்டாங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாங்கன்னா எப்படி சமாளிப்ப? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன். நீ கிளம்பு. யாராச்சும் பார்த்தா கண்டா பிரச்சனை ஆயிடும். சரி, நான் வரேன், நீ பார்த்து போ. ம். வித்யா, ம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லு. வித்யா, இந்த சிச்சுவேஷன்ல உன்கிட்ட இதை பத்தி கேட்கறேன்னு என்ன நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்ன? மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட இருக்கிற அந்த 150 ஏக்கர் லேண்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே முடியாது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நீ அந்த லேண்ட் எனக்கு விற்க முடியுமா? இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட்டை விட உனக்கு நான் அதிகமாவே பணம் கொடுத்துடுறேன் வித்யா. காசு எப்பவுமே நான் ஒரு பேப்பரா தான் மதிப்பேன் சஞ்சய். பந்தோ பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. அப்படி இல்ல வித்யா, உன் ஃபியூச்சருக்கு. இவ்ளோ நாள் நான் என்ன கோடீஸ்வரியாவ வாழ்ந்தேன். இந்த வாழ்க்கையே எனக்கு எப்பவும் நிலைச்சா போதும். அந்த சொத்தை வாங்கிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல சஞ்சய். தாத்தா சங்கடப்படுவாருன்றத நான் வாங்கிக்கிட்டேன். அத நான் தப்பு சொல்லல. அவரு உனக்கு சொத்து கொடுத்தது சரியான டிசிஷன் தான். என் கம்பெனில திடீர்னு இன்னும் 150 ஏக்கர் லேண்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல சஞ்சய், நான் அதை உன்கிட்டே கொடுத்துடுறேன். ஆனா பத்திரம் என்கிட்ட இல்ல. அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இது கொடுத்த? சரி, நான் அவர்கிட்டயே பேசி வாங்கிக்கிறேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? முத்துராஜா லாட்ஜ் மாமா சொன்னாரு. முத்துராஜா லாட்ஜ். சரி, நான் போய் அவரை பாக்குறேன், நீ பாத்து போ. ஏன் நீலாவதி, நலுங்கு வைக்க எங்களெல்லாம் வர சொல்லிட்டு மருமகளை தனியா எங்க அமிச்சு வச்ச? நீலா, இது சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்புறோம் நீலா. வித்யா வந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பு. அதெல்லாம் வரமாட்டா. ஊருக்குள்ள பொருளியா பேசுறது நெசமாயிடும் போல. இந்த பாருங்கம்மா, ஏன் மருமக அப்படிப்பட்டவ இல்ல. வீணா அவ மேல பழி சுமத்தாதீங்க. எங்களுக்கு இப்படி பேசணும்னு என்ன வேண்டுதலா? அவ வீட்ல இருந்தா நாங்க ஏன் இப்படி பேச போறோம்? வித்யா இதோ வந்துச்சு வித்யா. விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல எங்கம்மா போயிட்டு வர? வித்யாமா, எங்க போயிருந்தமா? இங்க ஆளாளுக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எங்க போன வித்யா? கல்யாணத்தை கூட மறந்துட்டு அந்த கிழவன் பேரன் கூட ஊர் சுத்திட்டு வரா. இத நான் வெளியில சொன்னா கல்யாணம் நின்னு போயிருமேன்னு பொல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அந்த கிழவன் 150 ஏக்கர் சொத்தை கொடுத்தது கூட மறைச்சிட்டான். போதகத்தை கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு வித்யா. சொல்ல முடியாத இடத்துக்கு போயிட்டு வராலோ என்னமோ. இத பாருங்க, நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இந்த நேரத்துல வெளியில போயிட்டு வர மாட்டாங்க. வாயை திறந்து எங்க போயிருந்தேன்னு கொஞ்சம் சொல்லுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புதான். நிச்சய நேரத்துல நான் வெளியே போயிருக்க கூடாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ, அவன் கூட போனதை சொல்ல போறாளா? இதை எப்படியாவது சமாளிக்கணுமே. ஏ வித்யா, நீ போய் ரெடி ஆகு போ. இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. போ. இல்லத்த, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அதை சரி பண்ணணும். இல்ல காலத்துக்கும் அதை நம்மள துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு எனக்கு கல்யாணம். எல்லா பொண்ணுக்கும் அவங்க அம்மா கூடவே இருந்து எல்லா நல்லது கெட்டதையும் செய்வாங்க. ஆனா எனக்கு அந்த குடுப்பனம் இல்லாம போயிடுச்சு.
அத கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அப்பாடா, நல்ல வேலை. போதுமா? இப்போ உங்க முகத்தெல்லாம் எங்க வச்சுப்பீங்க? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணா அவ மனசு என்ன படப்புன்னு தெரியாது உங்களுக்கு? வித்யாமா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. வித்யா, உண்மைய சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? சொல்லு வித்யா. இதான் வாழ்க்கைன்னு முடிவானதுக்கு அப்புறம் விருப்பமெல்லாம் ஒரு விஷயமா கண்ணா? உன் மனசுல என்ன இருக்கு? நீ யார விரும்புறன்னு எனக்கு தெரியும் வித்யா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். தப்பா ஏதாவது செஞ்சு மாமா பேருக்கு அவமானத்தை தேடி கொடுத்துறாத. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவுமே இல்ல. நான் விரும்பித இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். போதுமா? எனக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வேலையை மட்டும் நீ பாரு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க ரஞ்சித்னு ஒருத்தர் செகண்ட் ஃப்ளோர்ல 203ல இருக்காங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். எப்படி சேகர் உன்னை பார்க்குற அத்தனை பேரும் நம்புறாங்க? எல்லாம் முகராசி தான் நாராயணா. பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வெள்ளந்தியா இருக்கேன்ல, அதான் நம்புறாங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு முகத்தை பார்த்து முடிவு பண்ற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டு எங்க கூட பார்ட்டி, நாளைக்கு நைட்டு வித்யா கூட வா. அதிர்ஷ்டக்காரன் நீ. நான் அதிர்ஷ்டக்காரன் தான். இல்லைன்னா இப்படி ஒரு பம்பர் லாட்டரி எனக்கு கிடைக்குமா? வித்யா கூட ஒரு ராத்திரி வாழ்ந்துட்டு அவகிட்ட இருக்க பணம் நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவளை ஃபாரினுக்கு பார்சல் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரு, கூடவே 150 ஏக்கர் சொத்தும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் யாருக்காவது அமையுமா? கண்டிப்பா அமையாது. நானும் இது வரைக்கும் 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு முட்டாள் குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை நாராயணா. என்ன சொன்னாலும் நம்புறானுங்க. உனக்கு நல்ல நேரம் உச்சத்துல இருக்கு. ஆமாண்டா, உனக்கு நல்ல நேரம் உச்சத்துல தான் இருக்கு. டேய், என்ன சொன்ன? முட்டாள் குடும்பமா? வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறமாவது வாழ்க்கை மாறும் நம்பிட்டு இருக்காங்க பாரு வித்யா மாதிரி பொண்ணுங்க. அவங்கள பார்த்தா உனக்கு முட்டாளுங்க மாதிரி தாண்டா தெரியும்.
மத்தவங்களை ஏமாத்துறதுல நீ புத்திசாலின்னு நினைக்காத. எல்லா கெட்டவனுக்கும் ஒரு முடிவு கட்ட ஒருத்தன் வருவான். உனக்கு நான் முடிவு கட்ட போறேன். எனக்கு எவனாலையும் முடிவு கட்ட முடியாதுடா. இவரை இழுத்துட்டு போய் பக்கத்து ரூம்ல கட்டி போடுங்கடா. ஆ